அசுத்தமான காற்றை சுவாசிப்பதால் இந்தியர்களின் நீரிழிவு நோய் ஆபத்து அதிகரித்திருப்பதாக மருத்துவ ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் காற்று மாசுபாட்டால் நீரிழிவு நோய் ஆபத்து அதிகரித்துள்ளது. அசுத்தமான காற்றை சுவாசிப்பது மனிதர்களின் இன்சுலின் எதிர்ப்பு திறனை அதிகரித்து நீரிழிவு நோய் அதிகரிக்க காரணமாவதாக ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. உலகளாவிய நீரிழிவு கூட்டமைப்பின் தரவுகளின்படி இந்தியாவில் 20 முதல் 79 வயதிற்குட்பட்டோரில் நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை 2011இல் 6.92 கோடியாக இருந்தது. தற்போது 9.86 கோடியாக உயர்ந்துள்ளது. உலக அளவில் நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கையில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது. இப்போது நீரிழிவு நோய் அதிகரிப்புக்கு காற்று மாசும் பங்களிக்கிறது. டெல்லி வாசிகள் பலர் பனிப்பொழிவும் பொய்மூட்டமும் நிறைந்த மாதங்களில் இரத்த சர்க்கரை அளவை தவறாமல் பரிசோதிப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். காற்றில் உள்ள நுண்ணிய துகள்கள் இரத்த ஓட்டத்தில் கலந்து வீக்கம் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை தூண்டுகின்றன. இது கணையத்தில் இன்சுலின் உற்பத்தி செய்யும் செல்களை சேதப்படுத்துகிறது. மேலும் இன்சுலின் உணர்திறனை குறைப்பதாகவும் இரத்தத்தில் அதிக சர்க்கரை சேர வழிவகுப்பதாகவும் நீரிழிவு சிகிச்சை நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். நகர்ப்புற இந்தியாவில் நீரிழிவு நோய் பெரும்பாலும் வாழ்வியல் முறைகள், உணவு பழக்க வழக்கங்கள், மன அழுத்தம் மற்றும் அதிக எடை ஆகியவற்றால் அதிகரிக்கலாம். கிராமப்புறங்களில் சமையல் அடுப்புக்கு பயன்படுத்தப்படும் நிலக்கரி உள்ளிட்ட இயற்கை எரிபொருள்களிலிருந்து வெளியேறும் புகை காரணமாகவும் மனிதர்களின் இரத்த சர்க்கரை அளவு அதிகரிப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர்.